ஹாய். ஹாய், என் பேர் ராணி. நான் ஒரு 4 months-ஆக இங்கே சர்வாணி யோகா கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கிறேன். எனக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஒரு லேசியாக இருப்பேன். இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எனக்கு வெயிட்டும் குறைஞ்சிருக்கிறேன். 84லேருந்து இப்போ 77 வந்துருக்கிறேன். எவ்வளவோ எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பயப்படுவேன். இப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறிடுது. எப்படி மேம் ஆசனாஸ்லாம் உங்களுக்கு நல்லா சொல்லித்தராங்களா? அதை உங்களால் செய்ய முடியுதா? அவங்க சொல்லித்தரதை விட நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. முன்னெல்லாம் என்னால் கீழே உட்காந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போல்லாம் என்னால் கீழே உட்காந்து எந்திரிக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா இருக்குது. எவ்வளவோ கொஞ்சம் மனசளவில் எப்படி இருக்கீங்க நீங்கள்? மனசில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு 4 நாளைக்கு அப்செட்டாகவே இருப்பேன். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. எல்லாத்தையும் டேக் இட் ஈஸிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்துகிட்டே இருக்கேன். அதனால் கற்றுக்கிட்டாலும் வந்துகிட்டே இருப்பேன் நான் இருக்க வரைக்கும். அப்படி பிடிச்சிருக்கேன். மற்ற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க யோகா பற்றி? எல்லோரும் இதை பழகிட்டாங்க. வயசு இதெல்லாம் பார்க்காதீங்க. நான் ஒரு 15 நெருங்க போகிறேன். இருந்தாலும் எனக்கு அந்த இதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது உங்களாலே முடியும் வாங்கக்கா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணது நித்யா மாஸ்டர். ரொம்ப நல்ல டைப் அவங்க. அவங்க எல்லாரும் கற்றுக்கோங்க. வயசெல்லாம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நிறைந்த சரி, நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க இப்போது? உங்கள் யோகா கிளாஸ் பேர் என்ன? எப்படி இருக்குது கிளாஸு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, யோகா பண்ணுறதுனால எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாடியில்? வேறு என்னெல்லாம் இது பண்ணி சொல்லித்தராங்க உங்களுக்கு? சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, தேங்க்யூ. ஹாய். ஹாய் மேம். மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் உமா. என் பையன் பேர் விஸ்வா. நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? என் பையன் இங்கே சர்வாணி யோகா கிளாஸில் 1 month-ஆக இங்கே படிச்சுட்ருக்கான். நல்லா பண்ணுறான். இதுக்கு முன்னாடி ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவான், செய்ய மாட்டான். இப்போ எல்லாம் ஆக்டிவாக இருக்கான். நல்லா பண்ணுறான், நல்லா படிக்கிறான், நல்லா நேராக பார்த்து பேசுகிறான். ஃபஸ்ட்டு ஏன் நேராக பார்த்து பேச மாட்டாரா? ஆமாம், ரொம்ப லேசியாக இருப்பார். பார்க்கவே மாட்டார், சொல்கிறத கவனிக்கவே மாட்டாருன்னா. இப்போ என் பையன் நல்லா படிக்கிறான், நல்லா கவனிக்கிறான், ஆக்டிவாக இருக்கான். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நீங்கள் இந்த கிளாஸில் சேர்த்து விட்டது. நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்து மற்ற தாய்மார்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யோகா பண்ணுறதுனால எப்படி யூஸ் இருக்கும்? அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே இங்கே வந்து சேர்த்து விடுங்க. பசங்க நல்லா பண்ணுவாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நாங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ மேம்.